இன்று இந்த செபஸ்தியாரினுடைய திருத்தலத்தில் என் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்காக நான் வந்து நிற்கிறோம். ஆக இன்று நான் உங்களோடு பேச இருப்பது இந்த சிலுவை பாதை இல்லாத அந்த நிலையிலே என் ஆண்டவர் இயேசு சிலுவையில் யாரால் கொலை செய்யப்பட்டார், இன்று எப்படி கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆண்டவர் இயேசு கல்வாரியில் சிலுவையில் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார், இன்று எவ்வாறு கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை தான் 5 நிலைகளில் நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள இருக்கிறேன். ஒருவேளை நான் உங்களை பார்த்து கேட்டேன்னா, ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் கொன்ற கொலையாளிகள் யார்? ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் கொன்ற கொலையாளிகள் யார்? நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குதா? இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொன்ற கொலையாளிகள் யார்? கேள்வி கடினமான கேள்வியா இருக்கா? யாரு கொன்றாங்க? நம்ம இல்ல, அன்னைக்கு யாரு கொன்றது? ஐயப்பா, அவர் இறந்து போய் நீ 2025 வருஷம் ஆச்சு. யாரு கொன்னாங்கன்னு இதுவரை நீ போலீஸை விட்டு போலீஸ்ல சிஐடி விட்டு நீ பார்க்க வேண்டியது இருக்கு. யாரு கொன்றார்கள் என்று அந்த விசாரணை நடத்தணுமா? யூதர்கள் கொன்றார்கள். சரியாக சொன்னீங்க. அன்று கொன்றது யூதர்கள். அப்ப இந்த யூதர்கள் கொலையாளிகளாக படம் பிடித்து காட்டப்படுகிறார்கள், உண்மைதான். எப்படி இந்த யூதர்கள் ஆண்டவர் இயேசுவை கொன்ற கொலையாளிகளாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது 5 காரணங்கள் என் ஆண்டவரை சிலுவையில் கொல்வதற்கு இந்த யூதர்கள் உடந்தையாக இருந்தார்கள். இன்று இந்த 5 நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது என்றால், இன்று ஆண்டவரை கொன்று கொண்டிருக்கக்கூடிய கொலையாளிகள் வேறு யாரும் கிடையாது, நானாக தான் இருக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது விவிலியத்தினுடைய அடிப்படையில் 5 உண்மைகள். முதலாவதாக, என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறைந்து கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது என்னவென்றால், இந்த யூதர்களினுடைய பொறாமை. யூதர்களுடைய சத்தமா சொல்லுங்க, யூதர்களுடைய பொறாமை. பொறாமையால் எப்படி ஆண்டவர் இயேசுவை கொலை செய்ய முடியும்? எவ்வாறு என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற பொழுது விவிலியம் மிக அழகாக சொல்லி தருகிறது. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவை யூதர்கள் பொறாமையால் தான் தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பது பிலாத்துவுக்கு தெரியும். யூதர்கள் ஆண்டவர் இயேசுவை பொறாமையால் தான் தங்களிடம் கையளித்திருக்கிறார்கள் என்பது பிலாத்துவுக்கும் தெரியும், ஏரோதுவுக்கும் தெரியும், ரோமையர்களுக்கும் தெரியும். அதைதான் விவிலியம் மிக அழகாக சொல்லி தருகிறது. காரணம் என்னவெனில், என் ஆண்டவர் இயேசு சென்ற இடமெல்லாம் கூட்டம். அவர் எங்கு போனாலும் கூட்டம், எங்கு போனாலும் மக்கள் திரள் முண்டி அடித்து வருகிறது. அதோடு மட்டுமல்ல, அவர் செய்த அளவுக்கு அதிகமான அந்த அற்புதங்கள், அடையாளங்கள், இதை பார்த்து இந்த யூத மக்கள் பொறாமையால் நிறைகிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசுவின் மீது மிகுந்த பொறாமை கொள்கிறார்கள். காரணம், இதுவரை நாங்கள் தான் ராஜாவாக இருந்தோம், இதுவரை எங்களை தேடிதான் மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் இன்று இந்த இயேசுவை தேடி செல்லுகிறார்களே என்ற அந்த மனக்குமுறல், இவரை தேடி செல்லுகின்ற பொழுது இனி எங்களுக்கு யார் உடன் இருப்பார்கள், எங்களை தேடி யார் வருவார்கள், நாங்கள் விலை இல்லாத மக்களாக சல்லி காசாக மாறிவிட்டோமே என்ற பொறாமையால் வெந்து உருகி போகிறார்கள் இந்த யூதர்கள். ஆகவேதான் அந்த பொறாமை என் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே காவு வாங்குகிறது. என் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே கொலை செய்வதற்கு இவர்களுடைய பொறாமை ஒரு காரணமாக இருந்தது என்றால் அது மிகையாகாது. ஆகவேதான் சாலமோன் ஞானம் 6ஆம் அதிகாரம்
23வது இறை வார்த்தை, சாலமோன் ஞானம் 6ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை சொல்லுகிறது, நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன். நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன். யோசித்து பாருங்க, இந்த பொறாமை என்பது ஒரு நோயாக இருக்கிறது. பொதுவாக நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா, ஒரு காய்ச்சல் வருகிறது அல்லது தலைவலி வருகிறது, ஒரு நோய் வந்தா நம்ம என்ன செய்வோம்? நீங்க என்ன செய்வீங்க? நோய் வந்தா என்ன செய்வீங்க? ஹாஸ்பிட்டல் போவீங்க, மருத்துவமனை போறோம். எதற்காக போறோம்? நோய் கூட வேண்டும் என்று போறீங்களா இல்ல குறைய வேண்டும் என்று போறீங்களா? கண்டிப்பாக நோய் குறைய வேண்டும், இதுதான் நம்முடைய எண்ணம். ஆகவேதான் மருத்துவமனைக்கு செல்லுகிறோம். இங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பொறாமை என்பது ஒரு நோயாக இருக்கிறது. இந்த நோய் என்ற பொறாமை நம்முடைய வாழ்க்கையில அதிகரித்து வருகின்ற பொழுது நம்முடைய உடலானது வீணாகிவிடும், நம்முடைய உடலானது அழிந்து போகும், நம்முடைய உடலானது அந்த நோயோடு மரணத்துக்கு தள்ளி சென்றுவிடும் என்று என் ஆண்டவர் விவிலியத்திலே சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த பொறாமை எப்படி வருகிறது? என்னை விட அடுத்தவர்கள் உயருகின்ற பொழுது, என்னை விட அடுத்தவர்கள் முன்னேறுகின்ற பொழுது, அல்லது என்னை விட அடுத்தவர்கள் அதிகமாக படிக்கின்ற பொழுது, என்னை விட இன்னொருவர் வேலையிலே முன்னேற்றத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது, அல்லது நான் இப்படி இருக்கிறேனே, இவர்களுக்கு இப்படி வாழ்வு வந்தது என்ற அந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருகின்ற பொழுது, அந்த பொறாமையால் நாம் பற்றி எரிய ஆரம்பிக்கிறோம். இந்த பொறாமை சில நேரங்களிலே எங்கே கொண்டு விடுகிறது என்றால், கொலைக்கு கூட கொண்டு விடுவதை நாம் பார்க்கலாம். விவிலியத்தில் ஒரு அழகான எடுத்துக்காட்டை நான் சொல்ல முடியும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8-9 இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது, சவுல் அரசருக்கும் தாவீதுக்கும் ஒரு போட்டி வருகிறது. அது என்ன போட்டி என்றால், நாம் பார்க்கிறோம், அந்த பெண்கள் பாடுகிறார்கள். சவுல் அரசராக இருக்கிறார், இந்த தாவீது ஒரு படை வீரன், சாதாரண ஒரு படை வீரன். அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பெண்கள் பாட ஆரம்பிக்கிறார்கள். என்ன பாடுகிறார்கள் என்றால், சவுல் 1000 பேரை கொண்டான், தாவீதோ 15,000 பேரை கொள்கிறான். சவுல் யாரிங்கு? அரசர். தாவீது சாதாரண ஒரு படை வீரன். அப்ப சவுலுக்கு பொறாமை வருகிறது. நான் அரசனாக இருக்கிறேன், அரசனாக இருக்கக்கூடிய நான் 1000 பேரை தான் கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள், பாடுகிறார்கள். ஆனால் இந்த சிறிய பையன், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த இந்த பையன், இந்த சிறுவன் 15,000 பேரை கொண்டான் என்று பாடுகிறார்கள் என்ற பொறாமை சவுலுக்கு வருகிறது. அந்த பொறாமையால் தான் என்ன செய்கிறார் என்றால், ஈட்டியை எடுத்து தாவீதின் மீது எறிகிறார், கொலை செய்வதற்காக. தப்பி பிழைக்கிறார் தாவீது. யோசித்து பாருங்க, அந்த பொறாமை தாவீதை அழிப்பதற்காக இட்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். இன்று பொறாமையால் வெந்து உருகி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம். இந்த பொறாமை வருகின்ற பொழுது, அந்த பொறாமை மனதுக்குள்ளே அதிகரிக்க அதன் வழியாக கோபம், பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம், தன்னலம், அதோடு மட்டுமல்லாமல் தாழ்வு மனப்பான்மை, என்னால் முடியாது என்ற நிலை, அதோடு மட்டுமல்ல எதற்காக நான் இருக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் இங்கு கூடுகட்டி வருவதற்கு காரணம் இந்த பொறாமை என்று சொன்னால் மிகையாகாது. சில நேரங்களில் இந்த பொறாமைதான் நம்முடைய வாழ்வை சிறுக அழித்து விடக்கூடிய ஒரு நிலையாக இருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்று யூதர்களினுடைய பொறாமை என் ஆண்டவர் இயேசுவை சிலுவை மரத்தில் ஏற்றியது. இன்று என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பொறாமை, நான் என்னுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொறாமையின் வழியாக வரக்கூடிய பழி வாங்கக்கூடிய நிலை, பொறாமையின் வழியாக வரக்கூடிய கோபங்கள், பொறாமையின் வழியாக வரக்கூடிய அடுத்தவன் எப்படியும் வாழக்கூடாது என்ற நிலைகள் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது என்பதை என் ஆண்டவர் இன்று இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு, சிலுவையிலே கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது இந்த மனிதர்கள் தூண்டிவிட்ட ஒரு நிலை, தூண்டிவிடுதல்.
எவ்வாறு ஒரு மனிதனை கொலை செய்கிறது, இந்த தூண்டி விடுதல் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு எதிராக மாறுகிறது என்று பார்க்கின்ற பொழுது ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லி தர முடியும். விவிலியம் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, பரபாவை விடுதலை செய்யவும் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்யவும் அங்கிருந்த அந்த யூதர்கள் சாதாரண மக்களை தூண்டி விடுகிறார்கள். சாதாரண மக்களை தூண்டி விடுகிறார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. பாருங்க, இங்கே பாவம் எங்கே வருகிறது என்றால் இந்த தூண்டிவிட்ட மனிதர்கள், இந்த தூண்டிவிட்ட மனிதர்களின் மீதுதான் இந்த பாவமானது அதிகமாக இருக்கிறது. தூண்டிவிட்டு ஆடக்கூடிய மனிதன் அல்ல, தூண்டிவிட்ட மனிதர்கள் தான் கேடுகட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில நேரங்கள்ல இப்படி நான் சொல்ல முடியும். யூதாஸ் நமக்கு நல்லாவே தெரியும். யூதாஸ் இஸ்காரியோத் யார் இந்த மனிதர்? இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு நல்ல மனிதன். இந்த யூதாஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பிடிக்குமா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம சிரிக்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு யூதாஸை கொஞ்சம் பிடிக்கும், அதனாலதான் கேட்டேன். யூதாஸை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு சப்போர்ட்டா, எனக்கு ஆதரவா யாராவது? யாருமே இல்லை. பாருங்க, இப்ப கேளுங்களேன், ஏன் பிடிக்கும்னு கேளுங்க. ஏன் பிடிக்கும்னு கேள்வி கேட்டாதான் பதில் சொல்ல முடியும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இந்த யூதாஸ் இயேசுவோடு வருகிறார். இயேசுவோடு வந்தவர் அங்கே இருந்த அந்த யூதர்கள் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவர்களிடம் கொண்டு இவர்தான் இயேசு, இவர்தான் இயேசு என்று காட்டி கொடுத்து என்ன செய்கிறார்? முத்தமிடுகிறார். அந்த முத்தமிடுதலை அந்த பக்கம் வைங்க. இவர்தான் இயேசு என்று கையோடு அழைத்து சென்றவர் இந்த யூதாஸ். நம்ம மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாவற்றையும் சொல்லிட்டு நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் சொன்னது முன்னாடி வரக்கூடாது, நான் பாதுகாப்பாக இருக்கணும், அடுத்தவங்க என்ன வேணாலும் ஆகட்டும், பிரச்சனையே இல்லை. இவங்க யூதாஸை விட கேடுகட்ட ஈன பிறவிகள் அப்படின்னு சொல்லலாம். யூதாஸை விட கேடுகட்ட பிறவிகள். காரணம், இந்த யூதாஸுக்கு அந்த தைரியம் இருந்தது. இவர்தான் இயேசு காட்டி கொடுக்கிறார், இவர்தான் இயேசு என்று கையோடு அழைத்து காட்டி கொடுத்த யூதாஸ் எங்கே? தூண்டிவிட்ட இந்த ஈன பிறவிகள் எங்கே? அடுத்த மனிதனுடைய வாழ்க்கையில விளையாடி அடுத்த மனிதன் எப்படி போனாலும் கவலை இல்லை, நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய துரோகிகள் தான் இந்த தூண்டிவிடக்கூடிய மனிதர்கள். ஒரு சில இடங்களிலே நாம் பார்க்க முடியும். இங்கு நாம் பார்க்கிற பொழுது இந்த தூண்டிவிட்ட மனிதர்கள் பாருங்க, ஒருத்தனை நான் தூண்டி விடுறேன், நீ போய் பேசு, ஒருவேளை நான் வாங்கி குடிப்பேன், குடிக்கிறதுக்கு வாங்கி குடிப்பேன், கொடுத்துருவேன், அதை நான் காசு கொடுப்பேன், கொடுத்துட்டு நீ போய் நான் சொல்றத அப்படியே போய் சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க போய் அங்க ஆடுறாங்க, குடிச்சிட்டு வந்து முன்னாடி வந்து ஆடுறாங்க, சண்டை போடுறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரை திட்டுவார்கள்? அங்க இருக்கக்கூடியவங்க யாரை திட்டுவாங்க? இங்க ஒண்ணு வந்து ஆடிட்டு கிடக்குறான் இல்ல, அவனை தான் திட்டுவாங்க. இங்க தூண்டி விட்டவங்களை திட்டுவாங்களா? யாரு தூண்டி விட்டதுன்னு தெரியாது, திட்டும் சாபத்தையும் வாங்கக்கூடிய மனிதன் அந்த மனிதன் தான். யோசித்து பாருங்க. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் விழட்டும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, இந்த நாசமா போனவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எங்கள் மீது விழட்டும் சொன்னா அதோட முடிஞ்சு போயிருக்கும். எங்கள் மீது விழட்டும் என்றால் அந்த சாபம் அவர்கள் செத்து மண்ணோடு முடிவதோடு முடிந்து போயிருக்கும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார்கள், இவனுடைய இரத்த பழி எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும். ஆகவேதான் இன்று வரை 2000 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. இன்று வரை யூதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களேனால் தனிய நாடு என்ற ஒரு நாடு இல்லாத ஒரு நிலையிலே அந்த நாடுக்காக அவர்கள் எப்படிப்பட்ட அந்த கொடுமைகளை எல்லாம் அந்த வரலாற்றிலே சந்தித்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்க இந்த யூதர்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த ஹிட்லர் காலத்தில் எத்தனை யூதர்கள், லட்சக்கணக்கான யூதர்கள் சாகடிக்கப்பட்டார்களே. யூதர்கள் எங்கு சென்றாலும் இன்று
பணம் நிறைந்தவர்கள் தான், அறிவாளிகள் தான். ஆனால் இன்று வரை அந்த சாபத்தை தங்கள் மீது சுமந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று சொன்னது வார்த்தையை இன்று வரை ஆண்டவர் வாழ்வாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு. இன்று இந்த சாபத்தை நாம் வாங்கி கட்டக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று அடுத்தவர்களை தூண்டிவிட்டு குளிர்காயக்கூடிய நிலையில் நாம் இருந்தோமையானால், அடுத்தவர்களை தூண்டிவிட்டு அதன் வழியாக குடும்பங்களையும் வாழ்வையும் சிதைத்துக் கொண்டிருப்பவர்கள் இன்றும் என் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொலை செய்து கொண்டிருப்பவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இன்று தூண்டி கொண்டிருப்பவர்கள் தான் இன்று ஆண்டவரை சிலுவையில் அறையக்கூடிய மனிதர்கள். அந்த நிலையில் நான் இருந்தேனே ஆனால் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, ஒருவேளை நான் தூண்டிவிட்டு நான் தைரியமாக சென்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் பிற மனிதர்கள் வாயிலாக அவர்களை தூண்டிவிட்டு நான் பின்னால் ஒளிந்திருந்தேனே ஆனால் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இல்லையெனில் அந்த சாபத்தின் நிலையை நான் விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த மூன்றாவது நிலை காட்டி கொடுத்தல். யார் காட்டி கொடுத்தாங்க? யார் காட்டி கொடுத்தாங்க? உடனே நம்ம சொல்லுவோம் யூதாஸ். ஆனால் அதை விட ஒரு மனிதன் இருந்தான், காட்டி கொடுத்த ஒரு மனிதன். யூதாஸ் காட்டி கொடுத்தவன் தான். ஆனால் அவனை விட மேலான இன்னொரு மனிதன் இருக்கிறான். ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்த இன்னொரு ஈன பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னவெனில், யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 49 50 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது, ஒரு இனம் முழுவதும் அழிந்து போவதை விட நமக்காக ஒருவர் சிலுவையிலே அறையப்படுவது நல்லம் என்று சொன்ன அந்த கயபா, அந்த நாட்டின் அன்று தலைமை குருவாகி இருந்த இந்த கயபா, நமக்காக ஒரு மனிதன் அழிந்து போவது நல்லது, நம்முடைய இனத்துக்காக ஒரு மனிதன் அழிந்து போவது நல்லது என்று காட்டி கொடுத்த இந்த கயபாதான் கொலையின் உச்சக்கட்ட மனிதனாகி இருக்கிறான். யோசித்து பாருங்க. நீ சொல்லுகிறாயே, நமக்காக ஒருவனை சாகடிக்கலாம், நமக்காக ஒருவன் செத்து போனால் கவலை இல்லை என்று சொல்லுகிறாயே, ஏன் நீ செத்து போக வேண்டியதானே? அல்லது உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய மனைவியை செத்து போக சொல், அல்லது உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய பிள்ளைகளை செத்து போக சொல். அடுத்தவர்களுடைய உயிர் உனக்கு என்ன விளையாட்டா? அடுத்தவர்களுடைய வாழ்வு உனக்கு என்ன விளையாட்டா? கேட்கலாமே. காட்டி கொடுத்தல். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த மனிதன் இந்த கயபா காட்டி கொடுக்கிறான். சொந்த இரத்தத்தை காட்டி கொடுத்து சொந்த இரத்தத்தை சிலுவையிலே அறைய வைத்த ஒரு கொடூரனாக இருக்கிறார் இந்த கயபா. யோசித்து பாருங்க. இன்று என்னுடைய வாழ்க்கையில நானும் என்னுடைய குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை மனிதர்களை நீங்கள் காட்டி கொடுத்திருப்பீர்கள். நான் என்னுடைய வாழ்க்கையிலே உயரமாக வர வேண்டும் என்பதற்காக எத்தனை மனிதர்களுடைய வாழ்வோடு விளையாடி இருப்பீர்கள். என்னுடைய சமூகம், என்னுடைய ஜாதி, என்னுடைய மொழி, என்னுடைய இனம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டாலும் கவலை இல்லை என்று இருப்பவர்கள் இயேசுவை பல முறை சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கக்கூடிய கயவர்களாக, கொலையாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட நிலையிலே இன்று நான் இருந்தேனே ஆனால், அன்று இதை கயபா அல்ல ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைந்தது, நான் அறைந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறையக்கூடிய பாவியாக நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இன்று ஒருவேளை என்னுடைய சுயநலத்திற்காக, நான் மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக, என்னுடைய பிள்ளைகள் அல்லது என்னுடைய வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களை பலிகட ஆக்கி இருந்தால் ஆண்டவரிடம் மன்னிப்பை கேளுங்க. ஆண்டவர் இரக்கம் நிறைந்த கடவுள். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அவன் முதலாவதாக இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணம் பொறாமை. இரண்டாவது காட்டி கொடுத்தல். மூன்றாவது, இரண்டாவது காட்டி கொடுத்தல் கிடையாது, தூண்டி விடுதல். மூன்றாவது காட்டி கொடுத்தல். நான்காவது, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு காரணமாக இருந்தது பதவி மோகம். பதவி மோகம். விவிலியம் சொல்லுகிறது, யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 37 40 வரை உள்ள இறை வார்த்தைகளை நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது,
அவர்கள் சொல்லுகிறார்கள், இவனை இப்படியே விட்டுவிட்டால், யாரை? இயேசுவை இப்படியே விட்டுவிட்டால் ரோமையர்கள் வந்து நம்மையும் அழித்து விடுவார்கள், நம்முடைய வழிபாட்டு தலத்தையும் அழித்து விடுவார்கள். நமக்கு, அதாவது இப்பொழுது இந்த யூதர்கள் ரோமையர்களிடம் அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்ப அடிமைகளாக இருந்த இந்த தருணத்தில் அந்த ரோமையர்கள் கொடுத்த அந்த பதவியிலே சுகம் கண்டு கொண்டிருந்தவர்கள் இந்த யூதர்கள். ரோமையர்கள் கொடுத்த அந்த பிச்சையிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள், என்னுடைய பதவி நிலைக்க வேண்டும் என்றால், நான் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இருக்க வேண்டும் என்றால், நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால், இந்த மனிதனை நாம் கண்டிப்பாக காட்டி கொடுத்தே ஆக வேண்டும். இந்த மனிதனை கண்டிப்பாக நாம் அவர்களிடம் பிடித்து ஒப்படைக்கவே வேண்டும். ஒரு பச்சை யூதனை துரோகம் செய்து ரோமையர்களிடம் காட்டி கொடுக்கிறார்கள். அந்த ரத்தம், யூத ரத்தத்தை யூதர்களே விலை பேசுகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது யூதாஸ் விலை பேசியதை விட கொடூரமாக விலை பேசியது இந்த யூதர்கள். யூதாஸை விட கொடூரமாக விலை பேசியது இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தான் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மிகையாகாது. இவனை இப்படியே விட்டுவிட்டால் எவர்கள் வந்து நம்மை அழித்து விடுவார்கள், நமக்கு இடம் இல்லாமல் போய்விடும், நமக்கு பணம் இல்லாமல் போய்விடும், பதவி இல்லாமல் போய்விடும். காரணம், இந்த தலைமை குருக்கள் அன்று அந்த புனிதமான தலைமை குரு என்ற பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக லஞ்சம் கொடுக்கிறார்கள். லஞ்சம் கொடுத்து, பணம் கொடுத்து தலைமை குரு என்ற பதவியை வாங்கி வைத்தார்கள் இந்த கயபாவும் அவனோடு இருந்தவர்களும். அப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் இயேசுவை காட்டி கொடுத்து அந்த தங்களுடைய பதவியை தக்க வைப்பதற்காக அவரை கொலைகளத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட கொடூர நெஞ்சவர்கள் என்று யோசித்து பாருங்க. இன்று பதவிக்காக எத்தனை மனிதர்கள் பிற மனிதர்களுடைய வாழ்க்கையை விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மனிதர்களை பணம் கொடுத்து அவர்களை விலை பேசி தன்னுடைய பதவி, தன்னுடைய நாற்காலி கலந்துவிடக் கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்து அந்த பதவியிலே இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த இயக்கங்களை துண்டாடி இரண்டு குழுவாக பிரித்து அவர்களை ஒன்றிணைக்காமல் இருக்கக்கூடிய எத்தனை அரசியல் கட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தனக்கு எதிராக ஒருவன் முன்னே வந்து விட்டால் அவனை அடக்குவதற்காக அவன் மீது எப்படியெல்லாம் பொய் வழக்கை இட்டு அவனுடைய வாழ்வை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் நம்முடைய சமூகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பஞ்சாயத்து தேர்தலாக இருக்கலாம், வார்டு எலெக்ஷனாக இருக்கலாம், சில இடங்களில் பங்கு பேரவை எலெக்ஷன் கூட தேர்வு கூட பார்த்திருக்கிறேன். ஒரு சில தொகுதிகள் தனி தொகுதியாக இருக்கும். தனி தொகுதி என்று சொல்லுகின்ற பொழுது அது பெண்களுக்கான தொகுதி. இந்த பெண்களுக்கான தொகுதியாக இருக்கும் பொழுது இதுவரை கணவர் பொறுப்பில் இருந்திருப்பார். இனி அந்த தொகுதி கைவிட்டு போய்விடுகிறது. என்ன செய்வது? அந்த தொகுதி அல்லது அந்த பதவி தன்னை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற தன்னுடைய மனைவியை அல்லது மனைவி இல்லை என்றால் அக்கா அல்லது தங்கையை அந்த பதவிக்குள் கொண்டு வந்து, நீ சும்மா இருந்த போது மீதியை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் செய்ய வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என்ற பதவி வெறியில வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் தன்னுடைய பதவி போய்விடக் கூடாது என்பதற்காக தான் அல்லது தன்னுடைய இனம் அல்லது தன்னுடைய குடும்பம் அல்லது தன்னுடைய உறவு முறைதான் அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக பிரித்தாளும் கொள்கையில் வாழக்கூடிய மனிதர்கள் இன்று இயேசுவை விலை இல்லாமல் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கக்கூடிய கயவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த நிலையில் நான் இருந்தேனே ஆனால் ஆண்டவரை பார்த்து நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இறுதியாக ஐந்தாவதாக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு, சிலுவையிலே அவர் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது பேராசை. இந்த பேராசை பொதுவாக யோசித்து பாருங்க, மனிதர்களுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் என்ன இருக்கக்கூடாது? பேராசை இருக்கக்கூடாது. ஆனா புத்தர் சொல்லுவார், ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். ஆசை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. கண்டிப்பாக ஆசை இருக்கும். எனக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, வெள்ளிக்கிழமை பொதுவாக இங்க வந்திருக்காங்க, இங்க ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது. வெளியில இருக்கும்போது என்னைக்கு நீங்க நான்வெஜ் சைவம் சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான்
அன்னைக்குதான் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அது வெள்ளிக்கிழமையில. அதோடு மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் கண்டிப்பா பாஸ்டிங் இருப்பேன், உபவாசம் இருப்பேன் அப்படின்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் உமிழ்நீர், பசி அதிகரிக்கும். அதே நேரத்தில் நீங்க அந்த எண்ணத்தையே கொண்டு வராம இருந்து பாருங்க. காலையும் சாப்பிடாம இருக்கலாம், மதியானம் சாப்பிடாம இருக்கலாம், இரவும் சாப்பிடாம இருக்கலாம். ஆனா நினைத்தாதான் என்ன வருது? பிரச்சனை வருது. நாங்க போகல. இந்த ஆசை, ஆசை என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் ஆசை உண்டு. ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை, ஒரு நல்ல வேலை வேண்டும் என்ற ஆசை, நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற ஆசை. ஆசை இருப்பது தவறு இல்லை, ஆசை நல்லதுதான். ஆனால் என்ன இருக்கக்கூடாது? பேராசை இருக்கக்கூடாது. பேராசை பெரும் நஷ்டம். எடுத்துக்காட்டுதான் நம்முடைய மனிதர். இந்த எனக்கு கொஞ்சம் பிடித்த அந்த மனிதர் யாரு? எனக்கு கொஞ்சம் பிடித்த மனிதர் யூதாஸ். இந்த யூதாஸ் இந்த பேராசைக்கு ஒரு காரணமாக இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது விவிலியம் மிக அழகாக சொல்லித் தருகிறது. மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 14-15 இறை வார்த்தை. அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கின்ற பொழுது இந்த யூதாஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த எண்ணெயை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே, இந்த எண்ணெயை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்றான். இது நல்ல எண்ணத்தினால அவன் சொல்லல. காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசுவினுடைய சீடர்கள் 12 சீடர்களில் யார் தலைவராக இருந்தது? 12 சீடர்களில் யார் தலைவர்? பேதுரு. பொருளர் யூதாஸ். செயலர் நான் நினைக்கிறேன் யோவானா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தானே மடியில சாஞ்சு இருப்பாரு. பொதுவா ஒரு இயக்கத்துக்கு போனா தலைவரா வர்றதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆசை, தலைவரா வர்றதுக்கு ஆசை. அடுத்து அடுத்து பொருளர். இந்த செயலர் யாருக்குமே தேவையில்லை. ஏன்னா என்ன செய்யணும்? எழுதணும். காசும் கையில இருக்காது, நோட்டு தான் தருவாங்க. எழுதி எழுதி காட்ட வேண்டிய கணக்கு இந்த பொருள் சேலர் கணக்கு. அதனால சேலர் யாருக்குமே தேவையில்லை. எங்களுக்கு அந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது இந்த பங்கு பெற எலெக்ஷன்ல 2 ஆண் 1 பெண் கண்டிப்பாக இருக்க வேண்டும். 2 ஆண் 1 பெண். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, தலைவர் யாரா இருப்பாங்க? ஆணா இருப்பாங்க. பொருளர் யாரா இருப்பாங்க? ஆண். இந்த செயலருக்கு தான் பெண்ணாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பரவாயில்லை, என்ன செய்யலாம், எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு அப்படியே கையில ஒப்படைச்சிருவாங்க. இங்க இந்த பொருளராக இருந்த மனிதன் யூதாஸ். அதனால அந்த இயேசுவினுடைய இரவு உணவு படத்தை பார்த்தீங்கன்னா யூதாஸை கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அதுல பாருங்க, யூதாஸ் அந்த இரா உணவு படத்துல 12 சீடர்கள் இருப்பாங்க. கையில பொதியோட ஒருத்தர் இருப்பான். இப்படி கையில பொதி, அந்த காசு பொதி தான் கையில இருக்கும். இப்படியே பிடிச்சிட்டு இருப்பான். அவன்தான் யூதாஸ். அப்ப இந்த யூதாஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த யோவான் நற்செய்தியாளர் சொல்வார். யோவான் நற்செய்தியில 12ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்துல சொல்றாரு. இந்த யோவான் தான் சொல்றாரு. காரணம், இந்த யோவான் தான் இந்த புத்தகத்தை எழுதினார். அவர் பார்த்திருக்கிறார். யூதாஸ் ஒரு திருடனாக இருந்தான், அவன் அந்த பணத்திலிருந்து அடிக்கடி எடுத்துக்கொள்வது உண்டு என்று இந்த யோவான் எழுதி வைக்கிறார். அப்ப இந்த பணம் அதிகரிக்க 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 இவனுக்கு ஆசையும் அதிகரிக்கிறது. அந்த ஆசை பொறாமையாக மாறுகிறது, பேராசையாக மாறுகிறது. அந்த பேராசை தான் தன்னுடைய தலைவரையே காட்டி கொடுக்க தூண்டில் போடுகிறது. தன்னுடைய தலைவனையே காட்டி கொடுப்பதற்கு, தன்னுடைய தலைவனையே விலை பேசுவதற்கு காரணமாக இருந்தது அந்த பணத்தின் மீதுள்ள பேராசை. ஆசை இருந்திருந்தால் கவலை இல்லை. அது பேராசையாக மாறிய காரணத்தினால் உண்ட வீட்டுக்கு 2 செய்கிறார் இந்த யூதாஸ். தன்னுடைய தலைவரையே காட்டி கொடுத்து பணத்தை அபகரிக்கிறார் இந்த யூதாஸ். ஆனால் என்ன நடக்கிறது? இந்த பணத்தால் யாருக்கு என்ன லாபம்? இந்த பணத்தை விவிலியம் சொல்லுகிறது, அந்த பணத்தை கொண்டு அவன் ஆலயத்திலே எரிந்து விட்டு சென்றான். அந்த பணத்தால் அவனும் வாழவில்லை, அவனுடைய பிள்ளைகளும் வாழவில்லை, அவனுடைய குடும்பமும் வாழவில்லை. திருத்தூதர் பணிகள் சொல்லுகிறது, அந்த இடம் பாழாய் போவதாக, அந்த நிலம் பாழாய் போவதாக, யாரும் அதில் குடிபுகாமல் இருப்பார்களாக, சபிக்கப்பட்ட நிலமாக மாறியது. பேராசை
யூதாசுக்கு வந்த காரணத்தினால் பணத்தை அபகரித்தான். அந்த பணம் அவனுடைய வாழ்க்கையில் நிற்கவில்லை. அந்த பணத்தை தூக்கி எறிகிறான், தற்கொலை செய்து கொள்கிறான். அவனுடைய நிலமானது சபிக்கப்பட்ட நிலமாக மாறுகிறது. யாரும் அந்த இடத்திலே வாழ தகுதியற்ற இடமாக மாறுகிறது. காரணம் அவனிடம் இருந்த இந்த பேராசை. இன்று நம்முடைய வாழ்க்கையில் பேராசையினால் அடுத்தவர்களை காட்டி கொடுத்து பணத்தை நாம் அபகரித்தோமையானால், அடுத்தவர்களை காட்டி கொடுத்து உறவுகளை நாம் சேர்த்து கொண்டோமையானால், அடுத்தவர்களுக்கு எதிராக அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்ற நிலையிலே பாக பிரிவினை சொத்து பிரிவினை என்ற நிலையில் தன்னுடைய சொந்த உடன் பிறப்பாக இருந்தாலும் நய வஞ்சகமாக அல்லது தன்னை பெற்றெடுத்த தன்னுடைய பெற்றோராக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் மோசடி செய்து சொத்தை வாங்கி தன்னுடைய தாய் தந்தை உழைத்த அந்த சொத்தை அவர்களை மிரட்டி வாங்கி அல்லது அவர்களுக்கு தெரியாமல் வாங்கி அந்த சொத்தால் நீங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய சன்னதி வாழும் என்று நினைக்கிறீங்களா? நாளைக்கு உங்க தலைமுறை நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறீங்களா? எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கெட்ட குடும்பங்களை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு காலத்தில் ஆகா ஓகோ என்று இருந்த குடும்பங்கள் எல்லாம் பணத்திலே மிதமிஞ்சி இருந்தவர்கள் இன்று வாழ்ந்து கெட்ட குடும்பங்களாக இருக்க காரணம் என்ன? தலைமுறை சாபம் எப்படி வந்து மனிதனுடைய வாழ்வை வெட்டி விடுகிறது பாருங்க. பேராசை. அடுத்தவர்கள் பணத்தின் மீது ஆசை வைத்து, அடுத்தவர்களின் உறவுகள் மீது ஆசை வைத்து, செல்வத்தின் மீது ஆசை வைத்து இன்று நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது என்னுடைய வாழ்க்கையிலே விஷமாக மாறிவிடும். என்னுடைய வாழ்வை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். அதுதான் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தது. இந்த 5 பண்புகள் இன்று என்னிடம் இருந்தது என்றால் ஆண்டவரை பார்த்து ஒரு நிமிடம் நாம் மன்னிப்பை கேட்போம்.